மதுரை திருப்பரங்குன்றத்தில் இதய சுவாச குழாயில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக உயிருக்கு போராடும் 13 வயது சிறுவனை காப்பாற்ற 10 லட்சம் ரூபாய் தேவை என்ற நிலையில் சிறுவனின் பாட்டி அரசிடம் உதவிக்காரம் கோரியுள்ளார். திருப்பரங்குன்றம் சிந்தாமணி ராஜம்மா நகரைச் சேர்ந்த ராமு என்பவரின் பேரன் 13 வயதான விஸ்வா. இதய வாழ்வில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக மூச்சுவிட முடியாமல் தவிக்கும் இந்த சிறுவனுக்கு 18 வயதான பின்னரே அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் கூறிய நிலையில் தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய 10 லட்சம் ரூபாய் கேட்பதாக கூறப்படுகிறது. உங்களுக்கு மருத்துவ செலவு நீங்க 4 வருஷமா ஆஸ்பத்திரியில பாக்குறீங்கல்ல, அந்த ஆஸ்பத்திரியில என்ன சொன்னாங்க? அந்த ஆஸ்பத்திரியில மாத்திரையை கொடுத்து திரும்பி அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ உங்களுக்கு இப்ப தனியார் மருத்துவமனையில பார்த்தா எவ்வளவு செலவாகுது? தனியார் வச்சா 10 லட்சம் செலவு. 10 லட்சம் செலவாகுது. தனியார் மருத்துவமனையில உங்களுக்கு சிகிச்சை பார்த்துட்டோம்னா நீங்க சரியாயிருவீங்களா? சரியாயிரும். இது இப்ப என்ன பண்ணணும்? உங்களுக்கு மருத்துவ செலவுக்கு உதவி பண்ணணும். எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, தாயில் தாப்புன்னு இல்லை. என் பேரனுக்கு 4 வருஷமாக பெரியாசிரியர் பார்த்தா அவங்க பார்க்கல. எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. 1000 ரூபா முதியோர் காசு வருது, அதை வச்சு நாங்கள் சாப்பாடு இது பண்ணோம். 1 வருஷமாக படிக்கிறதுக்கு கூட 8வது படிக்கிறேன். நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். ஒரு வருஷமாக அந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகல. முடியலை, இதயத்தில் அடைப்பு போகல. ஆமாம், 4 வருஷமாக பார்க்குறோம். 4 வருஷமாக பெட்டில் இருந்தேன். அவங்க 20 வருஷம் செல்லட்டும், இப்போ 13 நடக்கும், நான் 7 வருஷம் செல்லட்டும். அப்போ தான் அவங்களுக்கு ஆப்ஷன்னா. இப்போ சாப்பாடு இல்லை, நடக்கிறான்ல, ஒன்று செய்கிறான்ல. அதோட நாங்கள் பிறவிடுக்கு போனோம். 10 லட்சம் கேட்குறாங்க. நீங்கள் தான் எங்களுக்கு ஒத்தாசை செய்யணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.